செயற்கைக்கோள் மூலம் இணையதள வசதி வழங்கும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவன வங்கிக் கணக்குகளை பிரேசில் உச்சநீதிமன்றம் முடக்கியுள்ளது. பிரேசிலில் எக்ஸ் நிறுவனத்திற்கான சட்ட பிரதிகள் நியமிக்கும் வரை ஸ்டார்லிங்க் வங்கிக் கணக்குகளை முடக்கப்படுவதாக நீதிபதிகள் மொராயஸ் தீர்ப்பளித்தார். ஏற்கனவே பல்வேறு விதிமீறல்கள் காரணமாக எக்ஸ் நிறுவனத்திற்கு 30 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அதனை செலுத்தாததாலும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட எலான் மஸ்க், மொராயஸ் ஒரு நீதிபதி போல் வேஷமிட்டிருக்கும் குற்றவாளி என சாடினார். பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவின் வில்வித்தை வீராங்கனை ஷீதல் தேவி ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்டார். பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியின் தரவரிசை சுற்றில் இந்திய வீராங்கனை ஷீதல் தேவி 703 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் பாரா விளையாட்டுகளின் சாதனை மற்றும் உலக சாதனையை அவர் முறியடித்தார். ஆனால் தகுதிச் சுற்றில் பங்கேற்ற துருக்கி வீராங்கனை ஓஸ்னூர் கியூர் 704 புள்ளிகளை பெற்று புதிய சாதனை படைத்தார். இதன் மூலம் ஒரு புள்ளியில் ஷீதல் தேவி உலக சாதனையை தவறவிட்டார். எனினும் ஷீதல் தேவி 2வது இடம் பிடித்து நேரடியாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார். அவருடன் களமிறங்கிய சரிதா முதல் சுற்றில் விளையாட உள்ளார். பாரா ஒலிம்பிக்கில் அகதிகள் அணி சார்பில் பதக்கம் வெல்லும் முதல் நபர் என்ற சாதனையை ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஜாக்கியா குடாடி படைத்தார். பாரிஸில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக்கில் மகளிர் டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்ற அவர் 47 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வென்றார். 25 வயதான ஜக்கியா சில ஆண்டுகளுக்கு முன்பு தலிபான் ஆக்கிரமிப்பு ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறி பிரான்சில் தஞ்சமடைந்தார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கிலும் பங்கேற்றிருந்த அவர் தற்போது அகதிகள் அணி சார்பில் பதக்கம் வென்ற முதல் நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. மொனாக்கோவில் சாம்பியன் லீக் கோப்பைக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டது. இதில் ரொனால்டோ, புஃபன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இருவருக்கும் ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனம் சார்பில் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து லீக் சுற்றில் மோதும் அணிகளை இருவரும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்தனர். வழக்கமாக 32 அணிகள் 8 குழுக்களாக பிரிக்கப்படும் நிலையில் தற்போது 36 அணிகள் பங்கேற்கும் வகையில் போட்டி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் 8 அணிகளை சந்திக்கும். இதில் ஸ்பெயினின் பார்சிலோனா அணி ஜெர்மனியின் பயர்ன் முனிச் அணியை சந்திக்கிறது. PSG அணி மான்செஸ்டர் சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. நடப்பு சாம்பியன் ரியல் மேட்ரிட் அணி லிவர்பூல் அணியுடனும் கடந்த முறை இறுதிப் போட்டியில் எதிர்கொண்ட டாட்மண்ட் அணியுடனும் பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மாநில அமைச்சர்களுக்கு 2 மாதங்கள் ஊதியம் வழங்கப்பட போவதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை மாநில சட்டப்பேரவையில் வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு, மாநில அமைச்சர்கள், கேபினெட் அந்தஸ்து கொண்ட உறுப்பினர்கள் ஆகியோருக்கு 2 மாத ஊதியம் வழங்கப்படாது என தெரிவித்தார். அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவித்த அவர், சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலத்திற்காக தங்கள் பங்களிப்பை நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எனினும் முன்னாள் முதல்வர் ஜெய்ராம் தாக்கூர் தலைமையிலான பாஜக எம்எல்ஏக்கள் முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தங்கள் பங்களிப்பு குறித்து கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் முடிவு தெரிவிக்கப்படும் என ஜெய்ராம் தாக்கூர் தெரிவித்தார். ராஜஸ்தானில் புதிதாக கட்டப்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்தது. ஜெய்ப்பூர் நகரில் நடந்த விபத்தில் கட்டடத்தின் அருகே இருந்த 2 கடைகள் முற்றிலும் சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் பேரிடர் குழுவினர் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இடிந்து விழுந்த கட்டடத்திற்குள் யாரேனும் சிக்கியுள்ளனரா என தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இடிந்த கட்டடத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சேதமடைந்தன. விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த ஜெய்ப்பூர் மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கு தொடர்பாக பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவருடன் நம்முடைய மகள் சகோதரி போன்றவர் என்றும் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தை கவனத்துடன் கையாள வேண்டும் என வலியுறுத்திய ஹர்பஜன் சிங், பெண்களுக்கான பாதுகாப்பு அவசியம் என்றும் நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை எழுப்ப இருப்பதாகவும் தெரிவித்தார். கொல்கத்தா சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர், இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட நினைப்பவர்கள் அச்சப்படும் வகையில் கடுமையான சட்டங்களை அனைவரும் இணைந்து இயற்ற வேண்டும் என ஹர்பஜன் சிங் வலியுறுத்தினார்.
தாம் மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடரும் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் தமது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் என்ற பெயரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். விலைவாசி உயர்வு கட்டுப்பாடு, புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம், உயர் சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, பொருளாதாரத்திற்கான திட்டம் உள்ளிட்டவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வியை முடித்து வெளியேறும் 50,000 மாணவர்கள் கைத்தொழில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் என உறுதியளித்தார். வறுமைக் கோட்டுக்கு கீழ் வசிப்போரின் வாழ்வு மேம்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. போரை விட சாலை விபத்துகளில்தான் அதிகமான உயிரிழப்புகள் நிகழ்வதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தொழிற்கூட்டமைப்பான ஃபிக்கியின் சாலை பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், மோசமான சாலை திட்டங்களால் அதிகளவு விபத்துகள் நிகழ்வதாக தெரிவித்தார். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் சாலை விபத்துகள் நிகழ்வதாகவும் இதில் 1.5 லட்சம் பேர் உயிரிழப்பதோடு 3 லட்சம் பேர் காயமடைவதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். இந்த விபத்துகளால் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் 3 விழுக்காடு இழப்பு ஏற்படுவதாகவும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார். எல்லா விபத்துகளுக்கும் ஓட்டுநரையே காரணம் காட்டுவதாக தெரிவித்த அமைச்சர் நிதின் கட்கரி, உண்மையில் சாலைகளை அமைப்பதற்கான திட்டமிடல் முதல் கட்டுமானம் வரையில் நடைபெறும் பணிகளில் தவறு இருப்பதே விபத்துகளுக்கு காரணம் என கூறினார். எனவே அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் பாதுகாப்பு குறித்த அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பையில் விநாயகர் சிலைகளின் கண்காட்சி நடைபெற்றது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. செயற்கை நிறமூட்டிகள், ரசாயன கலவையின்றி தண்ணீரில் எளிதில் கரையும் இயற்கையான பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கண்காட்சியினை பாலிவுட் நடிகர் சல்மான் கான், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மனைவி அமிர்தா பட்னாவிஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மலிவான விலையில் பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் அதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் ரசித்தும் வாங்கிச் சென்றனர். தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு பங்களிப்பதற்காக அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மூலதனம் அதிகம் உள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் தொழில்களையும் ஈர்ப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் $80 பில்லியன் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் 2.6 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் 3.1 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் $120.48 பில்லியன் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக சமூக வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும், வணிகம் புரிதலை எளிதாக்கும் தரவரிசையில் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் தெரிவித்தார். மின்னணுவியல், செமிகண்டக்டர்கள் ஆராய்ச்சியில் மேம்பாடு, அரைக்கலன்கள், மேம்பட்ட உற்பத்தி போன்ற துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சுமார் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் நோக்கியா உள்ளிட்ட 8 அமெரிக்க நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 450 கோடி ரூபாயில் நோக்கியா ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும், சிப்காட், சிறுசேரி, செங்கல்பட்டு பகுதிகளில் 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க பேபால் நிறுவனத்தோடும், கோவை சூலூரில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க ஈல்ட் என்ஜினியரிங் நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா குறிப்பிட்டுள்ளார். செமஞ்சேரியில் மைக்ரோசாப்ட் நிறுவன ஆலை, சென்னையில் செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம், ஐடி மற்றும் அனாலிட்டிக்ஸ் மையம் அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார்.
திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் கல்லூரி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதி அறைக்கு இணையதள வசதி ஏற்படுத்த நேற்று ஒப்பந்த ஊழியர்கள் சென்றுள்ளனர். காலை 9 மணி அளவில் மாணவி ஒருவர் தனியாக இருந்த அறைக்கு சென்ற ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த மாணவி உடனடியாக விடுதி வார்டனிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் வார்டன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை வந்த பிறகே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் கல்லூரி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் விடுதி வார்டன் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டதாகவும் கூறி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்ஐடி இயக்குநர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்ட மாணவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அகிலா நேரில் வர வேண்டும் என கூறி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் விடுதி வார்டனை பாதுகாக்கவே கல்லூரி நிர்வாகம் முயற்சிப்பதாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். The warden who made the comments on the girls that she was not wearing pants while she was wearing the full skirt. It doesn't matter what she was wearing. Still the warden made those comments and the director was protecting her. All of these incidents, multiple incidents has happened. That warden itself had commented on all of the girl while we take sign outs. She torture us. She literally make us beg. She disrespect our parents. And still we are asked to shut up just for the sake of our degree. I want that warden to be changed. 3 of the wardens were there. I want all of them. We want all of them to be changed and be more respectful towards our parents and us. We want to make sure that the incident doesn't happen again to any other girl, and most importantly we want an apology from the current wardens to the victim, that she should apologize publicly for what happened, for making comments like she wasn't even wearing pants. The girl was literally wearing full skirt. All of them are women, and this is the worst part, that women are shown as women's enemy. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுலேருந்து காலேஜ்லேருந்து வந்த எல்லாருமே அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் அங்கே வந்தாங்க. கேட்டதுக்கு இது எங்களோட ப்ரோட்டோகால் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனதே கூட அவங்க ப்ரோட்டோகால் இல்லைன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் இவளுக்காக நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. பட் அவங்க வந்தது பூராவே தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய லைக் அவங்க செல்ஃபாக அவங்கள தற்காத்துக்கணுங்கிறதுக்காக ஒரே எண்ணத்தோட மட்டும் தான் அங்கே வந்தாங்க. அங்கே அதுதான் நடந்துச்சு. அந்த ஸ்டீவார்ட் தான் அந்த எலக்ட்ரிஷியனை அக்கம்பெனி பண்ணியிருக்கணும். பட் அந்த ஸ்டீவார்ட் அங்கே இல்லவே இல்லை. அவங்க இல்லாதப்ப தான் எலக்ட்ரிஷியன் உள்ளே போயிருக்காங்க. முதல்ல ஸ்டீவார்ட் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் எப்படி ஹாஸ்டலுக்குள்ளே போனாரு அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரிய வரல. ஓகேவா, உள்ளே போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அண்ட் இது ரொம்ப கேஷுவலாகவும் நடந்திருக்குது. இது வந்து எப்படி சொல்றது, அவர் பல தடவை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிய வருது. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ணியிருந்திருக்காரு லிட்டரலா. இனிமே இப்படி ஒரு ப்ராசஸ் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து முழுக்க பொறுப்பு வந்து இன்ஸ்டியூட் எடுத்துக்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்டியூட் கொண்டு போகணும், கேஸை இன்ஸ்டியூட் கொடுக்கணும். இப்போ லிட்டரலா அந்த பொண்ணோட அப்பா தான் கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா அங்கே இல்லை அப்படின்னா, இப்போ சப்போஸ் அந்த பொண்ணு வெளி ஸ்டேட் பொண்ணா இருக்குன்னா யாருமே கேஸ் கொடுத்துருக்க போறதே கிடையாது. அந்த பையன் ஜாலியாக சுத்திட்டு இருப்பான். அடுத்த நாள் இதே ஹாஸ்டலுக்கு வந்திருப்பான், இதே எலக்ட்ரிஷன் வேலையை பார்த்துருப்பான், இதே வேலையை செஞ்சிருப்பான். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் நடைபெறவுள்ள பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் அமாவாசை வழிபாட்டில் கலந்து கொள்ள வரும் 31ஆம் தேதி முதல் 4 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரவில் பக்தர்கள் கோயிலில் தங்க அனுமதி கிடையாது. தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் திடீரென மழை பெய்தால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மலையேறி செல்ல அனுமதி மறுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிரதோஷம் மற்றும் அமாவாசை வழிபாட்டிற்கு தேவையான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். நாகர்கோவிலில் நடைபெறும் கோயில் திருவிழாவிற்காக நிலக்கோட்டையில் உலர் பழங்களால் ஆன பிரம்மாண்ட மாலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நாகர்கோவில் அருகே கீழவண்ணன்விளை கிராமத்தில் அமைந்துள்ள வன்னியடிமர சுவாமி ஆலயத்தில் நடைபெறும் ஆவணி கொடை விழாவிற்காக உலர் பழங்களால் ஆன மாலைகளை பக்தர்கள் சாற்றுவது வழக்கம். அந்த மாலைகளை தயார் செய்வதற்கான பணிகள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் உள்ள பிரபலமான மாலை கட்டும் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 20 நாட்களாக அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் மாலை கட்டும் கலைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உலர் பழங்களாலான மாலைகளை தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டனர். ஏலக்காய், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை உள்ளிட்ட உலர் பழங்களை நேர்த்தியாக கோர்த்து பிரம்மாண்ட மாலைகளை வடிவமைத்துள்ளனர். இந்நிலையில் தலா 75 கிலோ எடை கொண்ட 3 மாலைகள் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த மாலைகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்லும் மக்கள்
அங்கிருந்த கலைஞர்களையும் பாராட்டி வருகின்றனர். இது ஏதோ கொசு மருந்து அடிக்கும் வண்டி அல்ல, பயணிகள் பயணிக்கும் அரசு பேருந்துதான். மதுரையில்தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்து ஒன்று புகையை கக்கியபடி சாலையில் சென்றது. சாலையில் பயணித்தவர்கள் கொசு மருந்து அடிக்கும் வண்டியோ என எண்ணும் அளவிற்கு இந்த பேருந்து சென்றுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு தமிழ்நாடு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் புகையை கக்கியபடி அரசு பேருந்து இயக்கப்பட்டது அப்பகுதி மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. அதிக அளவில் புகையை கக்கும் பேருந்தை சரி செய்யாமல் இயக்கியது ஏன் எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து போக்குவரத்து அதிகாரிகளிடம் கேட்டபோது பேருந்து என்ஜினில் பிரச்சனை இருந்ததாகவும் அதனை பணிமனைக்கு எடுத்துச் சென்றபோது சிலர் வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை சமப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முத்தநாயக்கன்பட்டி ஊராட்சி பாலக்குட்டப்பட்டி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. துவக்க பள்ளியில் 220 மாணவர்களும் உயர்நிலைப் பள்ளியில் 239 மாணவர்களும் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளி துவக்க பள்ளியாக இருந்தபோது சுமார் 25 சென்ட் இடத்தில் 4 கட்டடங்கள் கட்டப்பட்டன. இதற்குள்ளேயே அங்கன்வாடி மையமும் சத்துணவு கூடமும் செயல்பட்டு வருகிறது. தற்போது உயர்நிலைப் பள்ளியாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு பள்ளியில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்ட இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அந்த இடம் சமமின்றி கரடுமுரடாக இருப்பதால் பள்ளி கட்டடப் பணிகள் தொடங்கப்படவில்லை. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதையடுத்து பள்ளிக்கு ஒதுக்கிய நிலத்தை நிரவி சமப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. கிராம மக்கள் இணைந்து சொந்தமாக நிதி திரட்டி பணிகளை செய்து வருகின்றனர். 4 ஏக்கர் நிலத்தையும் சமன்படுத்தி ஒப்படைத்தால் விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் எனப்படும் கார் பந்தயம் இன்று முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி 3 நாட்களுக்கு இந்த பகுதிகளில் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி காமராஜர் சாலை வழியாக போர் நினைவிடம் நோக்கி செல்லும் வாகனங்கள் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பிவிடப்பட்டு வாலஜா சாலை, அண்ணா சாலை, பெரியார் சிலை, சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக செல்லலாம். மவுண்ட் ரோட்டிலிருந்து வாலஜா பாயிண்ட் நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி திருப்பிவிடப்படும். சிவானந்தா சாலை மற்றும் கொடிமரச்சாலை முற்றிலும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையிலிருந்து சாந்தோம் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு எந்தவித போக்குவரத்து மாற்றமும் இல்லை. சென்ட்ரலிலிருந்து அண்ணா சிலை நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலை சந்திப்பு வரை வழக்கம்போல் செல்லலாம். பல்லவன் சாலை சந்திப்பு முதல் பெரியார் சிலை வரை ஒரு வழிப்பாதை தற்காலிகமாக இருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. முத்துசாமி சந்திப்பிலிருந்து அண்ணா சாலை மற்றும் கொடிமரச்சாலைகளுக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. மாற்றாக பல்லவன் சாலை, பெரியமேடு காந்தி இருவின் சாலை வழியாக இலக்கை அடையலாம். தீவுத்திடலை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் 3 நாட்களுக்கு கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் இலகு ரக சரக்கு வாகனங்கள் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செல்ல அனுமதி இல்லை. தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளுக்கான இறுதி ஒதுக்கீட்டு விவரங்கள் இன்று வெளியிடப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS இடங்களுக்கான பொது கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியல் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு தரவரிசையில் இடம்பெற்றுள்ளவர்கள் இணைய வழியில் பதிவு செய்து கல்லூரிகளை தேர்வு செய்வது கடந்த 27ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. இதையடுத்து தற்காலிக இடஒதுக்கீட்டு விவரங்கள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் இறுதி ஒதுக்கீடு விவரங்கள் இன்று இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. வரும் 5ஆம் தேதி வரை ஒதுக்கீட்டு ஆணையை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொண்டு அன்றைய தினம் மாலை 5 மணிக்குள் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரிகளில் மாணவர்கள் சேர வேண்டும் என மருத்துவக் கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து சண்டாளன் என கூறினார். இதனால் சீமான் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆவடியைச் சேர்ந்த அஜேஷ் என்பவர் ஆவடி ஆணையரகத்தில் புகார் அளித்தார். ஆனால் தமது புகார் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழக SC/ST ஆணையத்தில் அவர் முறையிட்டார்.
இது தொடர்பாக SC/ST ஆணையம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டது. நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் நடிகரும் MLA-வுமான முகேஷை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நடிகையின் குற்றச்சாட்டை தொடர்ந்து கேரள காவல்துறை ஜாமீனில் வெளிவராத பிரிவுகளின் கீழ் முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து தன்னை கைது செய்வதற்கு தடை கோரி எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்றத்தில் முகேஷ் மனு அளித்திருந்த நிலையில் 5 நாட்கள் அவரை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய கோரி முகேஷிற்கு எதிராக கேரள காங்கிரஸ் கட்சியினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கத்திலிருந்து மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவி விலகியதை குறிப்பிட்டு பிரபல நடிகை பார்வதி விமர்சித்துள்ளார். ஊடகங்களில் இதுகுறித்து பேச வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் கோழைத்தனமாக தங்கள் பதவியிலிருந்து விலகுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்காக 2 நாள் சட்டமன்ற கூட்டம் திங்கட்கிழமை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மசோதா செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என அவைத்தலைவர் பிமன் பானர்ஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படவில்லை என்பதால் அவையை கூட்ட ஆளுநரின் அனுமதி தேவையில்லை என சட்டப்பேரவை விவகாரங்கள் துறை அமைச்சர் சோவன்தேவ் சட்டோபாத்யாய் தெரிவித்தார். நீதி விரைவில் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மாநில சட்டம் இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியதும் ஆளுநரின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்படும் என கூறிய அமைச்சர், ஆளுநர் அனுமதி வழங்காவிட்டால் என்ன செய்வது என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காவிட்டால் ஆளுநர் மாளிகையின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதி கேட்டு பல்வேறு மாணவர் அமைப்பினர், அரசியல் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மேற்குவங்க அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இச்சம்பவத்திற்கு நீதி கேட்டு கொல்கத்தா நகரில் ஏராளமான மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். கொல்கத்தா வீதிகளில் பேரணி சென்ற காங்கிரஸ் கட்சியினர் மருத்துவ மாணவி வழக்கில் நடவடிக்கை எடுக்க மம்தா பானர்ஜி அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் நேர்மையான விசாரணை நடத்த மம்தா பானர்ஜி விரும்பவில்லை எனவும், பல உண்மைகள் வெளியே வந்துவிடும் என்பதால் அவர் அச்சப்படுவதாக காங்கிரஸைச் சேர்ந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விமர்சித்தார். எனவே மக்களை திசை திருப்ப தேவையற்ற கருத்துக்களை மம்தா பேசி வருவதாகவும் அவர் கூறினார். காசாவில் குழந்தைகளின் நலனை கவனத்தில் கொண்டு 3 நாட்கள் போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் முடிவு செய்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரால் காசா பகுதியில் வசித்து வரும் பாலஸ்தீனர்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பு இடையே பலமுறை அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டாலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இதனிடையே கத்தாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காசா பகுதியில் வசிக்கும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு 3 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு இருதரப்பும் சம்மதம் தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள குறிப்பிட்ட 3 பகுதிகளில் சுமார் 6 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சசிகுமார் நடித்துள்ள நந்தன் படம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறது. உடன்பிறப்பை படத்தை இயக்கிய ரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்த நந்தன் திரைப்படம் படப்பிடிப்பு முடிந்த பின்பும் நீண்ட காலமாக வெளிவராமல் இருக்கிறது. இந்த படத்தில் ஸ்ருதி பெரியசாமி, சமுத்திரகனி, பாலாஜி சக்திவேல் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படத்துக்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மாநில அமைச்சர்களுக்கு 2 மாதங்கள் ஊதியம் வழங்கப்பட போவதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை மாநில சட்டப்பேரவையில் வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு, மாநில அமைச்சர்கள், கேபினெட் அந்தஸ்து கொண்ட உறுப்பினர்கள் ஆகியோருக்கு 2 மாத ஊதியம் வழங்கப்படாது என தெரிவித்தார்.
அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவித்த அவர் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலத்திற்காக தங்கள் பங்களிப்பை நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எனினும் முன்னாள் முதல்வர் ஜெய்ராம் தாக்கூர் தலைமையிலான பாஜக எம்எல்ஏக்கள் முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தங்கள் பங்களிப்பு குறித்து கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் முடிவு தெரிவிக்கப்படும் என ஜெய்ராம் தாக்கூர் தெரிவித்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தான் தற்காப்பு கலை பயிற்சியில் ஈடுபடும் வீடியோவை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொண்ட அவர் யாத்திரைக்கு இடையே ஜியு ஜிட்சு என்ற தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களுடன் பயிற்சியில் ஈடுபட்டார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளை எக்ஸ் வலைதளத்தில் ராகுல் காந்தி தற்போது பதிவிட்டுள்ளார். அதனுடன் அவர் வெளியிட்ட பதிவில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது தினமும் ஜியு ஜிட்சு தற்காப்பு கலைகளில் பயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள இந்த தற்காப்பு கலைகள் எளிய வழியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். அத்தோடு விரைவில் பாரத் டோஜோ யாத்திரை தொடங்கும் என ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். திருப்பூரில் தொலைதூர கிராமங்களில் உள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 7 நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமை வகித்தார். மேயர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்த கால்நடை வாகனங்களில் ஒரு கால்நடை மருத்துவர், ஒரு கால்நடை உதவியாளர், ஒரு ஓட்டுநர் பணியில் இருப்பர். மேலும் இந்த வாகனங்கள் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கிராமங்களில் பணிகளை மேற்கொள்ளும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உள்ள தேவையான மருந்து வசதிகள் இன்றைக்கு அதெல்லாம் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் திருப்பூருக்கு 2 ஊர்திகள் என்கிற வகையிலும், தாராபுரத்திற்கு 3 ஊர்தி, உடுமலைப்பேட்டை பகுதிக்கு 3 ஊர்தியும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய இன்னும் வாகனங்கள் வர இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இது கிராமப்புறத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு, குறிப்பாக கால்நடை வளர்ப்போருக்கு இது உதவியாக இருக்கும். மதுரை மாநகர் பகுதியில் கூடுதலாக விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாநகர் பகுதியில் மொத்தமாக 349 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட உள்ளன. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையின்றி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட பல துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். இந்நிலையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டது. மாநகர் பகுதியில் கூடுதலாக விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பள்ளிவாசல் பகுதிகளில் சிலைகளை கொண்டு செல்லும் போது கூடுதல் பாதுகாப்பு வழங்கி பிரார்த்தனை நேரம் பார்த்து ஊர்வலம் செல்ல வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி கிடையாது எனவும் காவல்துறையினர் இதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. மதுரையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் 24 இடங்களில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதிப்படி சிலைகள் செய்யப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். விநாயகர் சிலைகளை கரைக்க செப்டம்பர் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் பெரியார் கால்வாயிலிருந்து தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே யானை தாக்கி படுகாயமடைந்தவரை இளைஞர்கள் 7 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட குருமலை மலை கிராமத்தில் வசித்து வரும் வெங்கிட்டான் என்பவர் விறகு வெட்டச் சென்றபோது யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக அந்த பகுதி இளைஞர்கள் டோலி கட்டி 7 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்றனர். முறையான சாலை வசதி இல்லாததால் கரடுமுரடான பாதைகளிலும் ஆபத்தான பாறைகளையும் கடந்த அவர்கள் திருமூர்த்தி மலை அடிவார பகுதிக்கு சென்றனர். இதையடுத்து காயமடைந்தவர் வாகனம் மூலம் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை பகுதிக்கு சாலை அமைக்க 48 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் புலிகள் காப்பக பகுதிக்குள் குருமலை பகுதி இருப்பதால் வனத்துறை அனுமதி அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை ஒவ்வொரு முறையும் பதற்றத்துடன் டோலி கட்டியே தூக்கிச் செல்லும் அவலம் நீடிப்பதாக குருமலை கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர்.
தங்கள் துயரத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.